இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவீஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை இல்லாமல் ஆக்கி விட்டார் நடிகர் விஜய், தற்போதைய தமிழக முதலமைச்சர். 1972 திமுகவை எதிர்த்து வெளியில கட்சியை ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடித்து 87 வரைக்கும் சாகர வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதற்கு பிறகு அந்த கட்சி இரண்டாக உடைந்து அதற்கு பிறகு புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய தலைமையில் அந்த கட்சி உருவானது. 2016 டிசம்பர் 5 வரைக்கும் அந்த கட்சியில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக மறுபடியும் இரண்டாக உடைந்தது. சசிகலா அம்மாவுடைய தலைமையில் ஓபிஎஸ் முதல்வராக்கினாங்க. அதற்கு பிறகு ஓபிஎஸ் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. மிரட்டி ராஜினாமா பண்ண சொன்னதாக அவர் தர்ம யுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு மெரினாவில் அம்மாவுடைய சமாதியில். பொதுச் செயலாளராக ஒருமனதாக சசிகலா அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுனால அவங்க 4 வருடங்கள் கர்நாடகாவில் சிறையில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கூவாத்தூரில் எல்லாரும் இணைந்து ஒரு மனதாக இபிஎஸ் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க. இபிஎஸ் ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 4 வருடங்கள் போச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்னை இணைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவரு கட்சியை 2ஆக உடைச்சி அப்புறம் அவரை இணைச்சி துணை முதல்வர் பதவி கொடுத்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கட்சியில் பிரச்சனை. 4 வருடங்கள் ஆண்டாங்க. அதுக்கு பிறகு டிஎம்கே வந்துட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சீட்டு, வெறும் 47 சீட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. கூட்டணியோட சேர்த்து 53. அப்போ அதிமுக வெறும் 47 சீட்டுகள் வாங்கியிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவரோட தொகுதியில் மட்டும்தான் முன்னாள் முதல்வர் இபிஎஸ் வென்றிருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியல. சசிகலா அம்மா சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. டிடிவி தினகரனை நீக்கிட்டாரு. ஓபிஎஸ் நீக்கிட்டாரு. இந்த மாதிரி 4-5 பேரை கட்சியிலேருந்து நீக்கிட்டார் அவர். அவங்க தலைமையிலான ஒரு அதிமுக உருவானது. டிடிவி தலைமையிலான ஒரு அதிமுக, சசிகலா அம்மா தலைமையிலான அதிமுக, ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக. அதற்கு பிறகு நீதிமன்றம் போயிட்டு கேஸ் போட்டு சின்னமும் கொடியும் இபிஎஸ் கையில் இருக்குது. பெரும்பான்மை இபிஎஸ் கையில் இருக்குது. சட்டமன்ற குழு, பொதுக்குழு, செயற்குழு, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் முன்னெடுத்து பார்க்கும் பொழுது இபிஎஸ் தான் அதிமுகவுடைய கட்சியோட தலைவர் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக 5 வருடங்கள் அவர் தொடர்ந்தார். அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜக கூட்டணியில் இவர் சேர்த்தது. நடுவில் பாஜக வேண்டாம்னு சொன்னாங்க, மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 26 சீட்டுகள் பாஜகவுக்கு இபிஎஸ் கொடுத்திருந்தாரு, அதிமுக கொடுத்திருந்தாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. ஒரே ஒரு இடம் தான் பாஜக வந்தாங்க. செங்கோட்டையன் கட்சியிலேருந்து வெளியில் போகிறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒரு உறுப்பினராக கூட சேர்த்துக்கோங்க, வெளியில் போன எல்லாத்தையும் கட்சியில் நீங்கள் இணைச்சிக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு பதவியும் கொடுக்க வேண்டாம், கட்சியில் மட்டும் நீங்கள் இணைச்சிக்கோங்க, அதிமுக உடையக்கூடாதுன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார். அதுக்காக ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணார். ஆனால் இபிஎஸ் கடைசி வரைக்கும் ஒத்து வரவே இல்லை. செங்கோட்டையன் வெளியே போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாரு. மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதிமுக இரண்டாக உடைந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர், இவங்க தலைமையிலான ஒரு 30 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்லேருந்து விலகி போயிட்டாங்க. சட்டப்பேரவை தலைவராக ஜேசிடி பிரபாகரை தேர்வு செய்த பிறகு அவரை தனித்தனியாக இந்த 2 டீமும் போய் சந்திச்சு இபிஎஸ் தலைமையிலான 17 எம்எல்ஏக்கள் அவங்க சந்திச்சு ஒரு மனு கொடுக்குறாங்க. நாங்கள் தாவகாவை ஆதரிக்கிற எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 30 எம்எல்ஏக்கள் அவங்களும் போயிட்டு சபாநாயகரை பார்த்து ஒரு மனு கொடுக்குறாங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்றாங்க. இப்போ கொறடா அப்படின்றவர் இபிஎஸ் கிட்ட தான் இருக்கிறாரு. கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது, சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது. நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி அறிவிக்கணும்னு அந்த தரப்பு கேட்குறாங்க. பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ கட்சியை உடைந்து விடும். அப்போ இபிஎஸ் அவருடைய பதவி எம்எல்ஏ அதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை. கட்சி அப்படியே எஸ்பி வேலுமணி கைக்கு போகுமா? நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும். அவங்களுடைய பைலா என்ன இருக்குன்றதை பார்க்கணும். சட்ட திருத்தங்கள், சட்ட விதிகள் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். அதை தவிர்த்து இந்த அதிமுக இரண்டாக உடைவதற்கு, மறுபடியும் உடைவதற்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன், அமைச்சர் செங்கோட்டையன். தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷனை சந்திச்சு 108 இடங்கள்ல தான் பிடிக்கிறாங்க.
மெஜாரிட்டி இல்லை, ஆட்சி அமைக்க முடியாது, 118 வேணும். அப்போ திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட அவங்க ஆதரவு கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுக்குறாங்க, பிசிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி ஆட்சியை வந்து தமிழக கட்சிகளும் பிடிக்கிறது. இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி உருவாக்க போது அதற்கு வந்து திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறதா ஒரு பேச்சு அடிப்பட்டது. இதுக்கு வந்து ஆர்எஸ் பாரதிய அமைப்பு செயலாளர் டிஎம்கே அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதை வந்துட்டு பிரஸ் மீட்ல எஸ்பி வேலுமணி வந்து சொல்லிட்டாரு, சிவி சண்முகம் வந்து சொல்லிட்டாரு. உண்மைதாங்க, எடப்பாடி இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஆதரிச்சதா இல்லை. அப்போ இன்னைக்கு திடீர்னு வந்து நீங்கள் கட்சியை வந்து திமுகவோட இணைச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன பதில் சொல்றது? நாங்கள் அதை ஒருபோதும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அண்ணன் திரும்ப வந்துட்டு அதை ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றாக இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாங்க. டிஎம்கே தரப்பு அதை மறுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அண்ணா திமுகவை உடைத்தது அமைச்சர் செங்கோட்டையனா, தமிழக வெற்றி கழகம் கட்சியா, டிஎம்கேவா, இல்லை அண்ணா திமுகவில் இருந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகமா? யார் இதை உடைச்சது? இல்லை மேலிடத்துல இருந்து இது உடைக்கப்பட்டதா? இப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. அடுத்த கட்ட மூவ் வந்து நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். ஆளுநர்கிட்ட 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் இவங்க ஆதரவு கொடுத்ததுனால 118ஆக இருந்தது 120ஆக மாறிவிட்டது. நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி பதவி பிரமாணம் அவர் செய்து வைத்தார் ஆளுநர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ நாளைக்கு சட்டமன்றத்தில் தமிழக கட்சி கழகம் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அந்த நேரத்தில் டிஎம்கே, தமிழக கட்சி கழகம், இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் ஏதாவது ஒரு எம்எல்ஏக்கள் வரல அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்து விடும். அப்போ பக்கா பிளான் பண்ணி அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையிலான அந்த டீம் வந்து பக்கா பிளான் பண்ணி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவை 2ஆக உடச்சி 30 எம்எல்ஏக்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் போக வந்து 1/3 சொல்லுவாங்க, பைலா பிரகாரம் அப்படிதான் 1/3. அதாவதுங்க ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கட்சி விட்டு கட்சி மாறிட்டார்னா அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக. அதே கட்சியில பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 62 பேர் அந்த கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு மாறினாங்கன்னா அது செல்லுபடியாகும், அது பெரும்பான்மை என்று எடுத்துக்கொள்ளப்படும், அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. இப்படி ஒரு பைலா இருக்குது, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் பக்கத்தில் இருக்காங்க. இருந்தாலும் கூட 32 வேணும். அப்போ 32 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் நாளைக்கு வந்து அவங்க தமிழக கட்சிகளை ஆதரிக்க முடியும். 30 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது செல்லுமா செல்லாதா என்பதை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் ஐயா தான் முடிவு செய்வார். இப்படியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது. கட்சி உண்மையிலே யாருக்கிட்ட இருக்குது, யாருக்கு அதிகாரம் இருக்குது, நாளைக்கு நீங்க பொதுக்குழு வந்து கூட்டணும் அப்படின்னு சிவி சண்முகம் வந்து கேட்டிருக்கிறாரு. அப்ப அந்த பொதுக்குழுல வந்துட்டு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்படும்? அதற்கு முன்னாடி கொறாடா, அதிமுக தலைமையிலான அந்த கொறாடா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண போறாங்க, யாரும் வந்து ஓட் பண்ணக்கூடாதுன்ற தெளிவாக சொல்லிட்டாங்க. 47 எம்எல்ஏக்களும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. கொறாடாவுடைய பேச்சை மீறி செயல்பட்டால் கட்சி நடவடிக்கை எடுக்க. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல. இரவே வந்து 2 எம்எல்ஏக்கள் கட்சி விட்டு எஸ்பி வேலுமணி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அது செல்லுமா அப்படின்றது நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் செங்கோட்டையன் அழகாக வெளியில் போயிட்டு செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலாமா எல்லாரும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு வந்து அதிமுகவை இபிஎஸ்ஐ பழிவாங்குவதற்காக அதிமுகவை உடைத்து விட்டார்கள் என்று அதிமுக தொண்டர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து இபிஎஸ் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடணும், அங்கே மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணணும், செயற்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள், பொதுக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு அவங்களுடைய பைலா பிரகாரம் எல்லாத்தையும் ஒன்று நீதிமன்றத்தில் கொடுத்து அதற்கு பிறகுதான் வந்து அதிமுக கட்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்றது முடிவு செய்யப்படும். அதற்கு பிறகு சின்னம். இப்படி 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பாருங்களேன், தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி, விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதா சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்து அமைச்சரவையில் பங்கு கொடுக்க போறாரு. அப்போ நீங்க வந்து ஊழல் அரசியல் பற்றி பேசலாமா? உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குதா? மன்னராட்சி பற்றி நீங்க பேசலாமா? உங்களுக்கு தகுதி இருக்கா? இல்லை இவங்களெல்லாம் வந்து திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் எப்படி நீங்க வந்துட்டு ஊழலை வந்து ஒழிக்க முடியும்? அதிமுக, திமுக
எம்எல்ஏக்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க, எப்படி அவங்க மீது நடவடிக்கை எடுப்பீங்க என்ற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு வருது. மக்களை திராவிட கட்சிகள் ஏமாற்றியதை விட 1000 மடங்கு விஜய் அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஏமாற்றி இருக்கிறது. 2-3 நாட்கள நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நீங்க திமுகவோட கூட்டணி வச்சுக்கோங்க, நாம வந்து வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்டீங்க? இன்னைக்கு வந்து பதவி ஏற்ற உடனே எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்திக்கிறாரு. இபிஎஸ்ஐ போய் சந்திக்கவே இல்லை. எஸ்பி வேலுமணியை போய் சந்திக்கிறாரு. அவர் போறதுக்கு உள்ள அங்க சோஃபா ஒன்று போயிடுச்சு. அண்ணன் திருமாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போகுது. இது என்ன மாதிரியான கலாச்சாரம் அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த சோஃபால என்ன இருக்கு அப்படின்றத அந்த அதிகாரிகளை வந்து அதை வந்து செக் பண்ணணும். இது வந்து உண்மையிலே வந்துட்டு இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது ஊழல் அப்படின்றது. அப்ப அந்த சோஃபால என்ன இருக்குது, அந்த சோஃபா வந்து ஏன் கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்குறாங்க, அது என்ன மாதிரியான கலாச்சாரம் அது? அப்ப ஊழல் லஞ்சம் என்பது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப தமிழக முதலமைச்சர் வந்து அதை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரா, விஜய் ஆரம்பிச்சு வைக்கிறாரா, ஊழலை ஒழிக்க போற சொல்லிட்டு நீங்க எப்படி சோஃபா வந்து வாங்கி கொடுப்பீங்க? அது எந்த சட்டத்துல வருது? அது நமக்கு விளங்கவே இல்லை. சட்டம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் அவர்கள் பரிசு பொருட்களை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதுவும் வந்து லஞ்சம் ஊழலுக்கு உட்பட்டு தான் வரும். அப்ப அதை வந்து இன்னைக்கு விஜய் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா, திராவிட கட்சிகள் வேற, தமிழக வெற்றி கழகம் வேற அப்படி இல்லை. 2 கட்சியிலும் ஒண்ணுதான். பிளான் போட்டு பக்காவாக அதிமுக உடைச்சி நாளைக்கு பெரும்பான்மையை வந்து சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் விஜய். தமிழக வெற்றி கழகம் கட்சி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.